நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து சிறப்பாக இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியின் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3202 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் உன்னி ஐ வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஜெயராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரியின் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஜெயன்மோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரியின் ரவி சுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, நிறைவான நன்றிகள் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவருக்கு நிறுவன அகத்துவம் செய்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேற்கொள்ளை ஆழமாக எடுத்துக் கொள்வோம். அனைத்து மக்களை தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் தலைவரையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் பொருளின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் துறவுடன் வாழ்ந்திட புனிதமான திருமணத்தை சுற்றி ஒன்று கூடி நீயான படைப்பால் நீயே என்று புரிந்திட நீங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ஒன்றில் எங்களை உறுதி செய்யும்படி இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் வாசித்த ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பன்னெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுளாடும் பாட்டி நீ, நன்னும் மாறுபாடி, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுளாடும் பாட்டி நீ, வைகரை துயிலெழ அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழ அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்கள். 1 2 3 4 5
அப்படியே கால் பார்த்த வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடலாம். இடுப்புல கை வச்சுக்கங்க. இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. கைகளை ஷோல்டர் லெவல்ல மேல கொண்டு வருங்க. நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1. லெஃப்ட் சைடு திரும்புங்க. 2. ரைட் லெஃப்ட். 3. ரைட் லெஃப்ட். 4. ரைட் லெஃப்ட். ஓய்வு. கைகள் நல்லா வட்டமா சுத்துறோம். ரைட் ஹேண்ட் அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஆப்போசிட்டா சுத்துங்க. அடுத்து கை நேரம் நீட்டிக்கிறோம். விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. கை விரல்களை நல்லா மடக்கி நீட்டிங்க. அப்படியே மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. அப்படியே முழங்கை நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. முழங்கை மடக்கி ஷோல்டர் டச் பண்றோம். அப்படியே ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்க. முழங்கை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கை நல்லா ஃப்ரீயா விடுங்க. கை இலக்கமா வச்சுக்கோங்க. நல்லா முடிச்சு விடுங்க. கால் நல்லா உயரமா தூக்கி கீழே இருக்குங்க. முட்டியை நல்லா ஹைட்டா தூக்கி கீழே. நல்லா மூச்சு தொடுங்க. கழுத்து நல்லா வட்டமா சுத்துறோம். ரைட் சைடு நல்லா திரும்பி பாருங்க ஃபர்ஸ்ட். அடுத்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு நோக்கி நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு நல்லா வட்டமா. 1 2 3. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. பேக் பெண்டிங் நல்லா ஒரு 3 டைம் கீழே இருக்குங்க. இடுப்ப தலையை நல்லா பின்னாடி விட்டு போறோம். 1 2 3. பிரயாசம் செய்ய மேல போய் ஸ்ட்ரெயிட்டா மேல வாங்க. கீழே போய். அடுத்து ஃபார்வர்ட் பெண்டிங் நல்லா முன்னாடி வளைஞ்சு கீழே கொண்டு போற தலைய. 1 2 3 4 5. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. ஆசன பயிற்சிக்கு போய்க்கலாங்க. காலை சேர்த்து வைங்க. தாடாசனம் முதல் ஆசனம். கைகளை மேல உயர்த்துறோம். அப்படியே கைகளை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா பேலன்ஸ் பண்ணி மேல கொண்டு வாங்க.
தாடாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. இதை பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க, ஏஜ் அதிகமா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாங்கன்னா, ஒரு கயிறு மேல கட்டி வச்சுட்டு அதை கைத்து பிடிச்சி செய்யலாம். அல்லது சுவத்துக்கு பக்கத்துல போய் நின்று சுவர்ல சாஞ்சு செய்யலாம். ஒரு சேர் இருந்துச்சுன்னா சேர் பக்கம் நல்லா துணைக்கி வச்சுக்கிட்டு இடுப்புல சேர் டச் பண்ணிக்கிட்டே செய்யலாம். கவனமா செய்யுங்க. நல்லா மூச்சல் தொடங்க. அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிற கால சேர் பொசிஷன் வந்துடும். கை நேரம் ஏட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 செகண்டுக்கு அப்புறம் காலில் வலி வரும். அந்த வலியோட ஒரு 10 செகண்ட் நின்னீங்கன்னா கால் நல்லா இலக்கமடையும். நல்லா மூச்சு தொடங்க. இந்த தொடை பகுதியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு நல்ல புத்துணர்வு ஏற்படும். நம்ம உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா வளர்சிதை மாற்றங்கள் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நம்முடைய அணுக்கள் வந்து சிதைவடைந்த அணுக்கள் திசுக்கள்லாம் வந்து வெளியில போயிட்டு புதுசா செல்கள் வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த யோகா பயிற்சி நல்ல முறையில துணை செய்யுது. சரிங்களா? நம்ம உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் திசுக்களுக்கெல்லாம் செல்களுக்கு முழுமையான ஆற்றலை தந்து அந்த செல்களை உற்பத்தி பண்றதுல முக்கிய பங்கு வகிக்குது. அந்த இறந்த செல்கள், சிதைவடைந்த செல்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனாலதான் உடம்பு வெயிட்டா இருக்கு. அதுக்கு உயிர்காற்று போனோம்னு பாத்தீங்கன்னா உடம்பு லேசா இருக்கிறத நீங்க அனுபவிக்க முடியும். அதனால அவங்க அன்றாடம் பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கால நேரம் ஏற்றிக்கிறோம். காலை மடக்கி பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யுங்க. நல்லா காலை மடக்கி பிடிச்சிருங்க. நல்லா மேலே ஏற்றி இறக்குங்க. நல்லா மூச்சுலங்க. மெதுவா கீழே போய் கால் பெருவர்ல டச் பண்ற மாதிரி கீழே கொண்டு வாங்க. ஆமையாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம், ஆமையாசனம் செய்யறதுனால நம்முடைய கால்கள் வந்து நல்லா இலக்கமடையுது. இடுப்பகுதி உறுப்புகளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆற்றலை தருகிறது. ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. குறிப்பா பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்பப்பை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. சுகப்பிரசவத்துக்கு கூட இந்த பயிற்சியை வந்து செய்வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. ஆனா ஆமையாசனம் வந்து செய்யக்கூடாது. பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யலாம். இந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் லேசா காலை அசைக்கலாம். கால்களுக்கு வந்து உங்களுக்கு ரத்தோட்டம் போய் கால் வலி வந்து குறையும். நல்லா மூச்சு தொடங்க. கால் நேரம் நீட்டுங்க. அர்த்த மச்சேந்திராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10
11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்செழுத்து விடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இந்த ட்விஸ்டிங் ஆசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டுக்கு நல்லா ஆற்றலை தருகிறது. முதுகுத்தண்டு நல்லா புத்துணர்வா முழுமையான ரத்த ஓட்டம் சென்று ஆரோக்கியமா இருக்கும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க. ரைட் லெக் மேல வைங்க. லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இந்த கால் முட்டி வந்து 2 நேரா வர மாதிரி வச்சுக்கோங்க. கால் பெருவரல அப்படிங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சுலங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. மேல காரை போட முடியாதவங்க, வெயிட் அதிகமா இருக்கிறவங்க இப்படி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காலை மேல வச்சுக்கலாம். அல்லது ஒரு காலை கூட போட்டு செய்யணும். ஒரு காலை மட்டும் மடக்கி செஞ்சு பாருங்க. கால் பெருவரல போய்ங்க. நல்லா மூச்சுடுங்க. தலையை மெதுவா கீழே ஒண்டி டச் பண்ணுங்க. கோமுகாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுடுங்க. இந்த தொடைப்பகுதி, இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய பின் தசைகள்ல வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி செஞ்சா நல்லா ரத்தோட்டம் சென்று தசைகளுக்கு நல்லா புத்துணர்வு ஏற்படும். நரம்பு மண்டலங்கள் பலப்படும். மூட்டுக்கள், நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து மூட்டுகளுக்கும் நல்ல பயிற்சியா இருக்கும் இந்த பயிற்சி. முக்கியமான பயிற்சி. அன்றாடம் இந்த கோமுகாசனம் ஒரு வாட்டி செய்யறது நலம். 1, 2, 3, 4, 5. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகிட்டே இருங்க. மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. நல்லா மூச்சு தொடுங்க. ரைட் லெக் மேல வச்சு செஞ்சிருக்கோம். அடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சு செய்யணும். கால் நேரம் நீட்டிக்கங்க. காலை முட்டியை மேல ஏற்றி லேசா அசைச்சுக்கிறோம். ரைட் லெஃப்ட் நல்லா காலை அசைச்சுக்கிறோம். இப்போ ரைட் லெக் கீழே வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் மேல வைங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டு கீழே போய் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு விட்டே மேல வாங்க. ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நீங்க இந்த ஜிம் பயிற்சிக்கெல்லாம் போய் உடம்ப டைட்டா பண்ணீங்கன்னா, கை மேல தூக்குனா லெஃப்ட் ஹேண்ட் இவ்வளவுதான் போகும். ரைட் ஹேண்ட் இப்படி இறக்குனீங்கன்னா இவ்வளவுதான் கீழே போகும். அதுக்கு மேல கீழே இறங்கவே இருக்காது. முழுமையான ரத்த ஓட்டம் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்காது. அதனால அந்த மாதிரி ஹெவியா செய்யற, வெயிட் போட்டு ஹெவியா செய்யற பயிற்சி எல்லாம் நீங்க செய்யறது தவிர்த்துக்கலாம். பின்னாடி கை கோர்த்துங்க. நல்லா நேரா பாருங்க. 1, 2, 3, 4, 5. மெதுவா கையை மேல வைத்துங்க. 2 ஷோல்டர் இப்படி டச் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர்
லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஷோல்டர் டச் பண்ணி நல்லா நிமிர்ந்து பாருங்க. கைகளை மேல வைத்திருங்க. மெதுவா கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. அந்த மாதிரி உடம்பு வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நல்ல தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும். ஒருவேளை இயற்கை உணவு எடுத்து நல்லா தண்ணி நிறைய குடிச்சிட்டு இந்த பயிற்சி அன்றாடம் காலையில செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உடல் வந்து இலக்கமாகி பயிற்சிகளை செய்ய முடியும். சரிங்களா? அன்றாடம் பயிற்சி யோகா பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஜிம்ல போய் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலும் உடல் தளர்வா இருக்கும். கை கால் வளைக்கிற அளவுக்கு ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. கால் நேரம் ஆயிட்டுக்குங்க. அப்படியே கால் நீட்டி ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. காலை மடக்கி அர்த்த சக்கராசனம். காலை மடக்கி வச்சிடறோம். காலை பிடிச்சும் மேல இடுப்பு தூக்கலாம். கையை வந்து தரையில அழுத்தியும் தூக்கலாம். பிடிக்க முடியாதவங்க கையில தரையில வச்சு அழுத்தி நல்லா இடுப்பு மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போயிடும். மெதுவா கால் நீட்டிடுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். ரெண்டு காலம் மணிக்கு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். அடுத்து அப்படியே குப்புற திரும்பி படுத்துருங்க. முதலை ஆசனம். காலை பின்னாடி அகலமா வச்சுக்கிறோம். குதிகால் உள்ள டச் பண்ற மாதிரி வைங்க. இப்படி கை கொண்டாந்து ரெண்டு கையை வச்சு தாடைக்கு வச்சு அப்படியே ரிலாக்ஸ் படுத்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சை தொடலாம். நீங்க சக்கராசனம் பவனமுத்தாசனம் செய்யறதுனால வந்து நம்முடைய இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஜீரண உறுப்புகள் வலிமையடையும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த அப்படி பவனமுத்தாசனம் செஞ்சீங்கன்னா மலச்சிக்கல் சரியாகும். நல்லா வயிற்றுக்கு மூச்சு வரது நல்லா கவனிங்க. முதலையாசனங்களை படுத்து குப்புறப்படுத்து பயிற்சி செய்யறதுலாம் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறு சுருங்கி எரிஞ்சாலே வந்து இந்த பேங்க்ரியாஸ் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அதுக்குண்டான உணவுகளை எடுத்து இன்சுலின் மாத்திரைகள் வந்து நீங்க குறைச்சிட்டு பண்ணீங்கன்னாக்கா நல்லா உங்க உடம்புல மாற்றம் கிடைக்கும். அப்படியே சொல்றதுக்கு தேவைங்க. எழுதிச்சுக்கோங்க. முட்டி போட்டு கை வச்சுட்டு நேரம் நிக்கிறோம். மான் மூச்சு பயிற்சி. மூச்சு விட்டு மேல பாருங்க. மூச்சு விட்டுக்கிட்டே இடுப்பு மேல தூக்கி தலை கீழே வந்துடுவாங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கால் நேரம் ஆயிட்டுங்க. சுகாசனம். லெஃப்ட்ல கொட்டி இப்படி வச்சுக்கோங்க. ரைட்ல கொட்டி வச்சுக்கோங்க. சின்முத்திரை. நீண்ட மூச்சு தொடுங்க.
அடுத்து மூச்சு பயிற்சி. பெருவரில் வச்சுக்கங்க. கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. கபாலபதி. வெளிமூச்சு மட்டும் விடுறோம். நம்முடைய சுவாச உறுப்புகளை பலப்படுத்தும். எடுத்து திருமூல பஸ்திரியா நேரா பாருங்க. நல்லா மூச்சு விட்டுடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே ஆனந்த முத்திரை. கைகள் விரிச்சு வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்து நன்றாக மூச்செழுத்து மூச்சையே கவனிங்க. மெதுவா மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா விடும்போது இம் சவுண்டோட விடுங்க. உங்களுக்கு மட்டும் இம் சவுண்ட் கேட்குற மாதிரி மெதுவா சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட்டா குறைங்க. நல்லா மூச்சிலுங்க. 1 இந்த இம் சவுண்ட் நம்முடைய மூளையை அமைதிப்படுத்தும். நல்லா மூளைக்கு லேசான வைப்ரேஷன் போய் அந்த ரத்தோட்டம் மூளை முழுவதும் போறதுக்கு நல்ல துணை செய்யும். மனம் ஒருநிலைப்படும். எல்லா பயிற்சியும் செய்த பிறகு இந்த இம் சவுண்ட் செய்யறது ரொம்ப நல்லது. தேனி பிராணயாமம் சொல்லுவாங்க. சண்முக முத்திரை வச்சும் செய்யலாம். இப்படி சண்முக முத்திரை வச்சும் நம்ம செய்யலாம். சரிங்களா? சிறப்பான பயிற்சி செஞ்சோம். அடுத்தது சாந்தியாசனத்துக்கு போய்க்கலாம். ஆசனங்களை முடிச்ச உடனே சாந்தியாசனம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்பதான் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். கால் நேரம் நீட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. உடல் முழுவதும் நன்றாக தளர வச்சுக்கங்க. எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கண்களை முடிக்குங்க. உடல் முழுவதும் தளர்வான நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து சுவாசிக்கின்றோம். உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே இருக்கட்டும். ஸ்ட்ரெயிட்டா கண்களை மூடி நேரா படுத்திருக்கிறோம். கைகள் எல்லாம் நல்லா தளர வச்சுக்கிறோம்.
வயிற்று பகுதி இறுக்கமில்லாம ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கால்கள் முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தோள்பட்டை கைகள் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. கழுத்து பகுதியை நல்லா இலக்கமா ஓய்வு நிலையில் வைத்திருங்கள். நம்முடைய தலைப்பகுதி மூக்கம் தலைப்பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே நம்முடைய கவனம் முழுவதும் கால் விரல்கள், பாதங்கால், கணுக்கால், குதிக்கால் மேல வைங்க. அந்த இடத்துல நல்லா ரத்தோட்டம் போறத உணர்ந்து பாருங்க. பயிற்சி செஞ்சதுனால அந்த இடத்துல நல்லா ஒரு குறுகுறுன்னு ஒரு உணர்வோட நல்லா உற்று நோக்கி கவனிச்சீங்கன்னா ரத்தோட்டம் போறதை நம்ம கவனிக்க முடியும். நல்ல ஆற்றல் கிடைக்கிறத நம்ம கவனிக்க முடியும். நல்லா ஓய்வு நிலையில வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அடுத்தது நம்முடைய கெண்டைக்கால் பகுதியை கவனிங்க. நம்முடைய கெண்டைக்கால் பகுதிக்கு முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைத்து நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனம் எல்லாம் கால் முட்டி மேல வச்சுக்கிறோம். கால் முட்டி பகுதிக்கு முழுமையான ஆற்றல் கிடைக்கிறது. முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் பெற்று பரிபூர்ண ஆற்றலோடு ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனம் எல்லாம் வயிற்று பகுதி மேல வச்சுக்கிறோம். இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி உறுப்புகள் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய வயிற்று பகுதிக்கு வெப்போட்டம், காற்றோட்டம், ரத்தோட்டம் பெற்று முழுமையான ஆற்றலோடும் வலிமையோடும் ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. இயல்பான நிலையில் வயிற்று பகுதி சுருங்கி விரிவதை கவனிக்கின்றோம். அடுத்து நம்முடைய நெஞ்சக பகுதியை கவனிக்கிறோம். மூச்சு இழுக்கும் போது நல்ல முழுமையான ஆற்றல் நுரையீரல் முழுவதும் பரவுகிறது. நம்முடைய இதயம் இயல்பான நிலையில் வேலை செய்கிறது. உடல் முழுவதும் பிராண ஆற்றலை உடல் முழுவதும் பரவச் செய்கிறது. இரத்தோட்டத்தை நம்முடைய உடல் முழுவதும் இயல்பான நிலையில் நல்ல அனைத்து இடங்களுக்கும் எடுத்துச் செல்கிறது. நம்முடைய நெஞ்சக பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கைகள், தோள்பட்டைகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. தளர்வாக ஓய்வு நிலையில் வைத்திருக்கிறோம். முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கழுத்து பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. கழுத்து பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் முழுமையான ஆற்றலை பெற்று காற்றோட்டம், வெப்போட்டம், இரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குங்குளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்தனை உறுப்புகளும் பேர்ந்த ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதை முறை
அனைத்து உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் நன்றாக செய்வதன் மூலமாக உடல் முழுவதும் இறக்கப்படுத்தப்படுகிறது. நம்முடைய செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது. நம் உடல் கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு உள்ள உறுப்புகள் வெளியுறுப்புகள் அனைத்து உறுப்புகளும் தூய்மை அடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சிகளை செய்து முழுமையான ஆரோக்கியத்தை பெறுவோம். நம்முடைய மனம் முழுவதும் உள்ள தேவையற்ற சிந்தனையிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் கவனம் வைத்து முழுமையான இயற்கை வாழ்வியலை அமைதியான ஒரு சூழலில் கவனமாக வாழ்வியல் கடமையாற்றுவோம். நாம் வாழ்வோம் அமைதியாய், நாம் வாழ்வோம் அறிவுடன் சேர்ந்து. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகளை மேல உயர்த்துங்க. ரைட் லெஃப்ட் நல்லா திரும்புங்க. அப்படி நேராக அமர்ந்து கைகளை உரசுங்க. அப்படியே கண்களை மூடிட்டு கண்கள் தடவி கொடுங்க. முகத்தை தடவிக்கிறோம். உடல் முழுவதும் வருடி கொடுக்கணும். நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. இது மாதிரி நம்ம சாந்தியாசன பயிற்சி முடிச்சுட்டு நீங்க தியானம் செய்யலாம். தியானம் செஞ்சுட்டு மூச்சு பயிற்சியும் கூடவே செய்யலாம். மூச்சையும் நல்லா கவனிச்சுட்டு அமைதியா ஒரு 5 நிமிடம் தியானம் செய்வது நலம். சிறப்பாக பயிற்சிகள் செய்த அனைவருக்கும், ரோட்டரி சங்கங்களுக்கும், அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான சோமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி.